ஹாய்ங்க. குட் மார்னிங். நான் வந்து மார்னிங்லேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மார்னிங் vlog. அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு லன்ச் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்சோடனே வாசலுக்கு தண்ணி தெளிச்சிட்டு கார்டனுக்கெலாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி பயங்கர பசி எடுத்துருச்சு அவங்களுக்கு. ஸோ பசும்பால் தான் உங்களுக்கு காற்று கொடுத்துட்ருக்கேன். 1.5 years ஆகுது சின்ன பொண்ணுக்கு. ஸோ மார்னிங் பயங்கர பசி எடுத்ததுனால பின்னாடி வந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லி நைட்டி பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டீ குடிச்சிட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே எதுவுமே ஸ்ட்ரைட்டாக வந்து டீயோ காஃபியோ குடிக்காதீங்க. ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிங்க எந்திரிச்ச உடனே. ஏன்னா நம்ம மார்னிங் சாப்பிட்றது எல்லாமே டேரெக்டாக அப்படியே நமக்கு ஸ்டமக்கில் போய் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்போ அந்த டைமில் வந்து டீயோ காஃபியோ சூடாக குடிக்கும் போது ஸ்டொமக்கில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க பாருங்கள். மார்னிங் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 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 டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி குடிங்க. ஏன்னா குடிக்காமே இருக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி நானும் அப்படி தான். எந்திரிச்சோடனே எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிடுவேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் தண்ணி குடிப்பேன். ஸோ குடிச்சிட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீயோ காஃபியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் புலாவ். அதாவது வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். மார்க்கெட் போகணும் காலையில் உழவர் சந்தைக்கு. அதனால் ஒயிட் புலாவ் வச்சு கடலைப்பருப்பு இருந்தது. அதனால் வந்து வடகரி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மார்னிங் டிஃபன் லஞ்சும் ஒன்றா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப குக்காக செய்கிற ஒன்று தான். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிற ஐட்டெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி வந்து ஒரே ஒரு அரை தக்காளி இருந்தால் போதும் ஒயிட் புலாவுக்கு. நம்ம அதில் எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்கு வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு காரத்துக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வடகரிக்கு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணலாம். வடை செஞ்சு மீதி ஆகிடுச்சு கார வடை அப்படின்னு சொல்லிட்டா கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா ஆவியில் அவிச்சு கூட ஊற வச்சுட்டு ஆவியில் அவிச்சு கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆவியில் அவிச்சு ட்ரை பண்ணுறேன். நான் எப்போதுமே ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு கடலைப்பருப்பு வந்து நல்லா ஒரு 1 hour கிட்ட நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கோஸாக நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டீம் பண்ணிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அது நல்லா குக் ஆகிடும். குக் ஆனோடனே அது கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு சூடு ஆறினப்பத்துக்கு உதிரியாக தானாக ஆகிடும். இதெல்லாம் இப்போல்லாம் மிங்கிள் ஆகிருக்கு. சூடு ஆறினப்பத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வடையாக ட்ரை பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் சூடு ஆனோடனே அது தனித்தனியாக எல்லாமே உதுத்துட்ருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதிலே பார்த்திங்கன்னா குக் ஆன மாதிரி ஆகிடும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போதே. ஸோ அதனால் நமக்கு வந்து பச்சையாக இருக்குன்ற ஒரு ஃபீல் வராது. வடகரிக்கு பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு கடாய் வச்சு நீங்கள் வந்து ஸ்பைசஸ் பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாமே போடலாம். ஸோ உங்கள் விருப்பம், யுவர் விஷ். நான் வந்து இதுக்கு வந்து குயிட் பண்ணிட்டேன். ஏன்னா ரைஸுக்கு போட்டதுனால இதுக்கும் வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுக்கலான்னு விட்டேன். ஸோ ப்ரெஷர் குக்கர் வந்து ஃபுல்லாமே வெளியே வந்துடுச்சு. அதனால் ஸ்டவ் எல்லாம் இப்படி ஆகிடுச்சு. சரி மொத்தமாக சமைச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலான்னு சும்மா லைட்டாக மட்டும் தொடச்சிட்டு விட்டுட்டேன். ஒரு கடாய் வச்சு நம்ம ஆயில் ஆட் பண்ணி கடுகு சோம்பு சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு இல்லையா, பருப்பு சேர்க்கும் போது நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ 1 or 2 tablespoon உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் கம்மியாக இருந்ததுன்னு கொஞ்சம் ஜீவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் வாசனைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் புலாவ்
பிரியாணி அந்த மாதிரி வெஜ் ரைஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கூட நெய் சேர்க்கும் போது சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும், பொங்காது, ப்ரெஷர் பொங்காது. பருப்புலேயே வந்து நீங்கள் குக்கர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குக்கர் வந்து நிறைய பொங்கி வந்துடும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் 2 ட்ராப் விட்டுருங்க. அப்படியும் இல்லைனாலும் நெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சும்மா லைட்டாக விடுங்க, உங்களுக்கு பொங்கி வெளியே வராது. ஸோ இது ஒரு டிப்பு, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஸ்மெல்லுக்கு வாசனைக்கு எல்லாம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு நம்ம தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி மசிஞ்ச உடனே மசாலாஸ் எல்லாமே உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. யுவர் விஷ். நீங்கள் இந்த இதுக்கு வந்து நீங்கள் எப்படி பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் மட்டன் மசாலாலாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்டபிள் நல்லாயிருக்கும். நீங்கள் வடை செஞ்சு அதில் செஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரபிளுக்கு. ஸோ எல்லாமே டக் டக் டக்னு நான் பண்ணிகிட்ருந்தேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒயிட் புலாவில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அது இல்லாதனால அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் செய்யும் போது அதை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் அது சிக்கன் குழம்புக்கு, மட்டன் குழம்புக்கு அந்த மாதிரி ஒயிட் புலாவ் நீங்கள் பண்ணி சர்வ் பண்ணும்போது ஜீ ரைஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒயிட் புலாவ், வெறுமனை சாதம் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. ஸோ அதை தான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். வடகரியில் வந்து கொஞ்சம் பருப்பு மீதியானதுனால என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஸ்வீட் பண்ணிடலாம், அதில் வெல்லம் போட்டு பசங்களுக்கு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரைஸ் நல்லா உதிரி உதிரி ஆகிடுச்சு. நான் மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து ஒரு ஹாலிடே, ஈவன் சாட்டர்டேவா ஆர் சண்டே, சாட்டர்டே. ஸோ அதனால் மார்னிங் எழுந்திரிச்சது லேட்டாக எழுந்திரிச்சதுனால எல்லாம் ஒன்றாவே பண்ணிட்டேன். ஸோ இங்கே சைட் பை சைட் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்க பிளேட்டில் வந்து ஆற வச்சுட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பசி ஆகிடுச்சு. டைம் வந்து சம்திங் 10 o'clock மேலே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. அதனால் சின்ன குட்டிக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். பாப்பாவுக்கு லீவுனாலே, பெரிய பாப்பாவுக்கு லீவுனாலே கொஞ்சம் குக்கிங்கில் லேட் ஆகிடுது. அதை கொஞ்சம் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணணும். நீங்கள் யாராவது அப்படி இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சின்னவங்க. ரெடியானவுடனே அவங்க வந்து இந்த ஃபுட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. காட் பிளஸ் நான் சொல்லுவேன். குழந்தைங்க 2 குழந்தைங்களுமே ஃபுட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் குழந்தைங்க ஃபுட் எடுத்துக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து தூக்கிட்டு ஊட்டுறதை பார்த்தாவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஈவன் ஃபோனை கொடுத்து ஊட்டுறது, எப்படியாவது ஒன்று உள்ளே போனால் சரிதானே குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க, ஒரு வாய் வச்சாலும் துப்பிடுறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அந்த பிளெஸ்ஸிங் வந்து எனக்கு நிறையாவே கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்க வந்து பெரிய பொண்ணும் குழந்தையாக இருக்கும் போது இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டாங்க சின்னவங்களும். ஸோ தூங்கி எந்திரிச்சிட்டு லேட்டாகவும் தான் இவங்களும் எந்திரிச்சாங்க. எல்லாம் அப்படி கச்சா முச்சான்னு அந்த மாதிரி கிராங்கியாக இருக்காங்க. பசி வேறு எடுத்துருச்சு இல்லையா, பயங்கர பசி எடுத்துருச்சு பாப்பாவுக்கு. பட் ஃபுட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது வாயில் வைக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு அதை சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுவாய் வாங்குறது டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உட்காந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருந்தேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க மார்னிங் வந்து ஒரு 10:30க்கு மேலே ஒரு பெரிய நேப் எடுப்பாங்க, தூங்குவாங்க. ஒரு 3 hours கிட்ட நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஆஃப்டர்நூன் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாடிட்டு அப்புறம் ஃபுட் எடுத்துக்குவாங்க. ஒரு 2 o'clock 2:30 சம்திங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுவாங்க. 4 o'clock சம்திங் அந்த மாதிரி வந்து குளிக்க வைப்பேன். குளிக்க வச்சுட்டு வெளியே கொஞ்சம் நேரம் விளையாட விடுவேன். அப்புறம் 5 o'clock வந்து பால் கொடுப்பேன். ஒரு பாட்டில் பால் கொடுப்பேன், பசும்பால் கொடுப்பேன். அப்புறம் அந்த டின்னர் சாப்பிட்றதுக்கு இடையில வந்து ஏதோ ஃப்ரூட்டோ இல்லை பருப்போ நவதானியங்களோ அந்த மாதிரி பிளேட்டில் போட்டு கொடுத்தோன்னா அழகாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கூடயே தான் காமனாக வந்து டின்னர் சாப்பிடுவா பாப்பா.
9 o'clock ஆகும், 8:30, 8:45, 9:30 கூட சம்டைம்ஸ் ஆயிருக்கு. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுவாங்க.